வாசமுக்வா நராதிபா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல நினைக்கணும். பரம உத்தமமாக இருக்கக்கூடிய பிள்ளைய காட்டுக்கு அனுப்பிச்சாலும் பரவாயில்லை, சத்தியம் முக்கியம் தர்மம் முக்கியம்னு நினைச்சார் தசரதர். பலன் என்ன அப்படின்னா 16 வருஷத்துக்கு அப்புறம் பரம வைபவத்தோடு ஒரே கொண்டாட்டமாக ராமன் திரும்பி வந்தார். ராமராஜ்யங்கிறது ஐடியல் ராஜ்யமாக இன்னைக்கு முதற்கொண்டு நாஸ்திகர்கள் ராமன்ட்ட நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவா கூட ராமராஜ்யம்தான் ஆதர்ஷ ராஜ்யம்தான் அவாடும் நாஸ்திகர்கள் முதற்கொண்டு ஒத்துக்க முடியாது இருக்குது. இதுக்கு நேர் எதிர்ப்பதமாக கான்ட்ராஸ்டாக மகாபாரதத்தில் உதவாக்கரையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ராஜ்யத்தை எப்படியாவது ரட்சித்து கொடுக்கணும்னு நினச்சான் திருதராஷ்டிரன். சத்தியம் வேண்டாம், நமக்கு தர்மம் வேண்டாம், பிள்ளைகளுக்கு ராஜ்யம் இருந்தால் போகிறோம்னு நினச்சான். பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை குழந்தைகளும் அழிஞ்சு போயிட்டா. அப்பா போய் பிள்ளைக்கு கர்மா பண்ண முடியாத ஒரு நிலை அவஸ்தை வந்துடுத்து. ராஜ்யமும் நிற்கிற, குழந்தைகளும் நிற்கிற. ராஜ்யம் பாண்டவா கைக்கு போயிடுத்து, குழந்தைகள் உலகத்தை விட்டே புறப்பட்டு போயிட்டா. சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா குழந்தைகளும் ராஜ்யமும் நன்னா இருக்கும், சொத்தெல்லாம் நன்னா இருக்கும். நீ வாஸ்தவத்தில் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து ராஜ்யம் இல்லை, மூவல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இல்லை. சத்தியம் தர்மம் என்ற ஒரு பெரிய பண்பையும் அந்த ஒழுக்கத்தையும் நீ அனுஷ்டானம் பண்ணி ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் லைஃப். சத்தியம் நமக்கு முக்கியம், அதை எப்படியாவது அப்போல் பண்ணணும்னு ஒருத்தன் இருந்தான்னா அந்த சந்ததிகள்லாம் பரம க்ஷேமமாக இருப்பா, ராஜ்யம் நன்னா இருக்கும், குழந்தைகளும் ராஜ்யத்தில் வந்து சௌக்கியமாக இருப்பா. சத்தியத்தை தூக்கி எறிஞ்சுட்டு எனக்கு குழந்தைகளுடைய சௌக்கியம்தான் முக்கியம்னு எவன் ஒருத்தன் ஷார்ட்கட்டில் போய் குழந்தைகளுக்கு, அதுவும் பிரயோஜனம் இல்லாத குழந்தைகளுக்கு அந்த சொத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா திருதராஷ்டிரனை போல ராஜ்யத்துக்கு ராஜ்யமும் கையை விட்டு நழுவி போயிடுறது, குழந்தைகளும் உயிரிழக்கும்படியாக வந்துடுறது. இந்த ராமாயணம் மகாபாரதம் ரெண்டு மகேதிகாசத்தையும் கம்பேரிட்டிவாக அனலைஸ் பண்ணுறது இதுதான் ரொம்ப முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த டேக் அவே ஃப்ரம் டுடேஸ் டிஸ்கோர்ஸ் சொன்னாக்க, கைகை தசரத்தை போய் கேட்டால் தசரர் புலம்பினால் அதெல்லாம் இருக்கணும். இந்த புலம்பல் நிறைய இருக்குது, நாளைக்கு சொல்ல வேண்டியது. இந்த சர்க்கத்தை ஆரம்பிச்சிருக்கேன், 2 ஸ்லோகம் தான் சொல்லியிருக்கேன். நாளைக்கு மேலே இந்த தசரதருடைய புலம்பல்லாம் கதறி இருக்கார் தசரதர். அப்படி இருந்தாலும் கூட நமக்கு இன்றைக்கி கேட்கவே என்னன்னாக்க, at the cost of whatever be the cost, it may be the cost of your honor, it may be the cost of your life, எதுவாக இருந்தாலும் சத்தியத்தை மீறப்படாது, தர்மத்தை மீறப்படாது. அதுதான் நம்ம குழந்தைகளுக்கும் சந்ததிகளுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடாது. இதுதான் ராமாயணம் நமக்கு காட்டக்கூடிய பெரிய பாடம். அட் த காஸ்ட் ஆஃப் யுவர் ஹானர்னு சொன்னேன். அது வந்து வாஸ்தவத்தில் அது வராது. ஏன்னா காஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் வேணால் யூ கேன் அப்போல்ட் யுவர் ட்ரூத். ஹானர் இஸ் ஆல்வேஸ் சிம்பதிக் வித் யுவர் ட்ரூத். அதனால் அட் த காஸ்ட் ஆஃப் ஹானர் சத்தியத்தை ரட்சிக்கும்படியாக வராது. சத்தியத்தை ரட்சித்தா தான் உன் ஹானரே இருக்கும். அந்த இல்லைன்னா அந்த ஹானரே மரியாதையும் சுயநலம் எல்லாம், சுயமரியாதை எல்லாம் போயிடும் சத்தியத்தை விட்டுட்டானே. ஆனால் இதுதான் ராமாயணத்தில் நமக்கு தசரதர் ராமர் 2 பேரும்